ஈரானை அலறவிட்ட இஸ்ரேலிய பெண் உளவாளியின் கதைதான் இது. அண்மையில் ஈரானில் அடுத்தடுத்து பல முக்கிய தலைவர்களும் பல அணுமின் விஞ்ஞானிகளும் தட்டி தூக்கப்பட்டிருந்தார்கள். இதற்குரிய காரணம் யார் என்று சொன்னால் இதே பெண் உளவாளிதான். இந்த பெண் உளவாளி எப்படி ஈரானுக்குள் நுழைந்தார், அவர் எப்படி இவர்கள் தொடர்பிலான தகவல்களை திரட்டினார், ஈரான் அவரை எப்படி கண்டுபிடித்தார்கள், தற்போது அவருடைய நிலைமை என்ன, இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியன் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே சுருக்க குறிப்பில் மிக முக்கியமான விடயத்தை பகிர்ந்திருந்தேன். அதாவது ஈரானில் அண்மையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக எதிர்பாராத விதத்தில் இஸ்ரேல் தனது அதிரடி தாக்குதலை ஈரான் மீதாக மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலை ஈரான் உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடுகளும் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் நேரடியான தாக்குதலை ஈரான் மீது தொடுக்காது என்பதுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட உண்மை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் தொடர்ச்சியான அந்த பகை நீண்டு வருகின்றது. நேரடியான யுத்தங்கள் இல்லாமல் மறைமுகமாக தங்களை தாக்கிக் கொள்வது, அதே போல ஈரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா, ஹமாஸ் முதலான குழுக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்துவது போன்ற விடயங்களை தான் இஸ்ரேல் அதிகம் மேற்கொண்டிருந்தது. இருந்தாலும் ஈரான் மீதான இந்த நேரடி தாக்குதல் யாராலும் எதிர்பார்க்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான உண்மை. அந்த அடிப்படையில் அண்மையில் ஈரான் மீது திடீரென அதிரடியான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டிருந்தது. அந்த அதிரடியான தாக்குதலில் கிட்டத்தட்ட ஈரானினுடைய முக்கியமான தலைவர்கள் 6 பேருக்கு மேற்பட்டவர்கள் பலியாகி இருந்ததுடன் கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள், அதாவது அணுமின் சார்ந்த விஞ்ஞானிகளும் பலியாகி இருந்தார்கள் என்பது ஈரானுக்கு பேரிழப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தாக்குதலை துல்லியமாக எப்படி இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் பல கேள்விகள் ஈரான் மத்தியில் இன்னும் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு என்பது உலகத்தரம் வாய்ந்த முதலாவது அமைப்பாக தற்போது வரை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. காரணம், அவர்களுடைய இந்த உளவு அமைப்பு என்பது ஏனைய உளவு அமைப்புகளை விட மிகவும் துல்லியமானது. அவர்களால் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் யாரையும் எதையும் செய்ய முடியும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. அப்படிப்பட்ட துல்லியமான தகவல்களை தங்களினுடைய இந்த மொசாட் உளவு அமைப்பு மூலமாக பெற்று தங்களுடைய காரியங்களை 100% சாத்தியமாக நிகழ்த்தி கொண்டிருப்பதுதான் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு. அந்த வகையில் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான தலைவர்கள், அதேபோல இந்த அணுமின் விஞ்ஞானிகளினுடைய இருப்பிடங்களை மிக துல்லியமான முறையில் கணித்து அந்த தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களினுடைய உயிரை பலியாக்கியிருந்தது இஸ்ரேல் அமைப்பு. உண்மையில் யோசித்து பாருங்கள், மற்றொரு எதிரி நாட்டினுடைய முக்கியமான தலைவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள், எங்கெங்கு பதுங்கி இருக்கிறார்கள், எங்கெங்கு செல்கிறார்கள் என்கின்ற விடயத்தை இன்னும் ஒரு நாடு அந்த தகவல்களை துல்லியமாக எடுப்பது என்பது எவ்வளவு அசாத்தியமான விடயம் என்று. ஆனால் அந்த அசாத்தியமான விடயங்களையும் இஸ்ரேல் சாத்தியமாக்கி இருக்கின்றது. அதன்படி இந்த தலைவர்களும் அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டதன் பின்னராக ஈரானினுடைய உளவு அமைப்பு முற்றுமுழுதான விசாரணைகள், தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. காரணம், இவ்வாறு துல்லியமாக இஸ்ரேலால் எவ்வாறு செயற்பட முடிந்தது, தங்களுடைய தலைவர்களினுடைய இருப்பிடங்கள், அவர்கள் இருந்த வீடுகள் என்பன நேரடியாக தாக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்பது மிக முக்கியமான உண்மை. அந்த அடிப்படையில் இவ்வாறு இவர்கள் தாக்கப்பட்டதற்குரிய காரணங்கள் யார், இந்த தகவல்களை யார் வழங்கினார்கள் என்பது தொடர்பாக அண்மை காலமாக, அதாவது இந்த கடந்த ஒரு கிழமைகளாக தொடர்ச்சியான தேடுதல், அது நேரம் விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6-7க்கு மேற்பட்ட இந்த உளவாளிகள் பிடிபட்டிருந்தார்கள். அவர்களுக்கான மரண தண்டனையையும் ஈரான் விதித்திருந்தது என்பது மிக முக்கியமான உண்மை. இந்த தலைவர்களை, அதாவது இந்த தலைவர்களையும் அதே போல இந்த அணுமின் விஞ்ஞானிகளை அதிகம் இனங்காட்டியவர் என்ற அடிப்படையில் இஸ்ரேலினுடைய மொசாட் பெண் உளவாளி ஒருவர் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பிலான விடயங்களையும் அதே நேரம் அவருடைய புகைப்படங்களையும் ஈரான் அரசு வெளியிட்டிருக்கின்றது. அந்த பெண் உளவாளியினுடைய பெயர்தான் கேத்தரின் பெரஸ் ஜக்தாம் என்பவர். இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் என்பதாகவும், பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஈரானுக்குள் நுழைகிறார். ஈரானுக்குள் உங்களுக்கு தெரியும், இந்த முஸ்லீம்களில் 2 வகைப்பாடுடைய முஸ்லீம்கள் இருக்கின்றனர். ஒன்று சுன்னி முஸ்லீம்கள், அதே போல ஜியா முஸ்லீம்கள். அந்த அடிப்படையில் ஈரானில் வாழக்கூடியவர்கள் முற்றுமுழுதாக ஜியா முஸ்லீம் வகையைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் கேத்தரின் அவர்கள் ஈரானுக்குள் நுழைந்து தான் இஸ்லாம் மதத்தின் மீதான மிகுந்த ஆர்வமுடையவர், அதன் மீது பற்றுடையவர் என்பதாக காட்டிக்கொண்டு ஈரானிலேயே அந்த ஜியா முஸ்லீம் மதத்தை அவர் தழுவிக்கொள்கிறார்.
இதன் பின்னர் இந்த முக்கியமான, அதாவது இந்த ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் இவர் தன்னுடைய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார். குடும்ப உறுப்பினர்கள் என்பொழுது அவருடைய மனைவிமார், பிள்ளைகள்மார், அதேபோல் அவர்களுடைய உறவுகள், சகோதரங்கள் என்ற வாரியாக அவர்களுடன் ஒவ்வொருவராக தன்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களினுடைய விசேட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், திருமண நிகழ்வுகள், விருந்துபசார நிகழ்வுகள் என பல நிகழ்வுகளிலும் அவர்களோடு கலந்து கொண்டு தன்னை அவர்களுடனான உறவில் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அவர்கள் கேத்தரினை 100% நம்பும் அளவுக்கு அவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், தலைவர்கள் என்னும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்புகள் என்பது அதிகரிக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கே சில இடங்களுக்கு செல்வதற்கான அனுமதிகள் என்பது மறுக்கப்பட்டிருக்கும், முக்கியமான பகுதிகளுக்கு செல்வதற்கு. ஆனால் அப்படி இருக்கின்ற பகுதிகளுக்கும் கூட கேத்தரின் அவர்கள் எந்தவித தடையுமின்றி பயணித்து வந்ததாக தற்போது ஈரானினுடைய தகவல்கள் மூலமாக அறிய முடிகின்றது. எனவே இந்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் இவரும் ஒரு குடும்ப அங்கத்தவராக அங்கே கலந்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே ஒரு தலைவர் அல்லது ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர்களுடைய நிகழ்வு என்னும் போது நிச்சயமாக அங்கே அனைத்து விதமான தலைவர்கள் வருவது என்பது ஒரு சகஜமான விடயமாக இருக்கும். அவ்வாறு அங்கு வருகின்றவர்களுடன் இவரும் சேர்ந்து அந்த இடங்களில் நின்று புகைப்படங்களை எடுத்து அந்த புகைப்படங்களை இரகசியமான முறையில் மொசாட்டுக்கு அனுப்பி வைத்திருப்பதால்தான் அதிர்ச்சிகரமான தகவலை ஈரான் தற்போது அறிவித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் அனைத்தும் ஈரானுக்கு தாமதமாகவே தெரிய வந்திருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான உண்மை. எனவே தற்போது இந்த விடயம், அதாவது கேத்தரின் இந்த மொசாட் உளவாளி தொடர்பிலான தகவல்கள் எப்படி தெரிய வந்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஈரான் இந்த கொலை சம்பவங்கள், அதாவது தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலாக அண்மை காலங்களாக இடம்பெற்ற அந்த புகைப்படங்கள், சிசிடிவி கேமராக்கள், இவ்வாறான விடயங்களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதில் தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டிருந்த போதுதான் இந்த புதிய நபர் அந்த இடத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பின்னர் அவர் தொடர்பிலான தகவல்கள், அவர் எங்கிருந்து வந்தார், எவ்வாறு இவர்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டார், எப்படி இந்த நிகழ்வுகளுக்குள் நுழைந்தார் என்பது தொடர்பிலான விசாரணைகள், தேடுதல்கள் இடம்பெற்றதன் பின்னராகவே இந்த மொசாட் உளவாளி தொடர்பிலான தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றது. இதன் பின்னராக இந்த கேத்தரின், அதாவது இந்த மொசாட் உளவாளியை தேடும் பணியில் ஈரான் அரசு களமிறக்கப்பட்டிருந்தது. அவருடைய படங்களை, புகைப்படங்களை ஒட்டி இவர் தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், இவர் தொடர்பிலான தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக அரசுக்கு அறிவிக்குமாறு ஈரானினுடைய ஒட்டுமொத்த தேசமெங்கும் அவருடைய புகைப்படங்கள் பிரசுரிக்கப்படுகின்றன. ஆனால் அவர் தொடர்பிலான எந்த தகவல்களும் யாராலும் கண்டுபிடிக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான உண்மை. ஆனால் தற்போது ஈரான் இறுதியாக ஒரு தகவலை அறிந்திருக்கின்றது. ஈரானில் எந்த மூலையில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் இறுதியாக இது தொடர்பிலான தேடுதல், சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் பின்னராக குறித்த உளவாளி ஈரானிலிருந்து எவ்வாறு தப்பிச் சென்றார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாத நிலைமையே மர்மமாகவே இருக்கின்றது. ஈரானின் அண்மைய தகவலின்படி தற்போது அவர் வேறொரு நாட்டில் வேறொரு பெயர் முகவரிகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஈரான் அரசுக்கு பெரும் தோல்வியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இது மாறியிருக்கின்றது என்றே கூறலாம். காரணம், தற்போது ஈரானினுடைய பல தலைவர்களும் அதே போல அணுமின் விஞ்ஞானிகளும் இலக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த துல்லியமான தாக்குதல்களின் பின்னணியில் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு அமைப்பினுடைய வேலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் இன்னும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறியிருக்கின்றது. எனவே ஈரானில் அவர் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லாவிட்டாலும் ஈரானில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இந்த நிலைமையில் ஈரானுக்கு நிச்சயமாக இது ஒரு பாரிய இழப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினுடைய பல உளவாளிகள் இன்னும் ஈரானில் தங்கியிருந்து தங்களுடைய வேலைகளை சுமூகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கு துல்லியமான தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பில் ஈரானும் இன்னும் பயத்துடனான நிலைமையிலேயே காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தாக்குதல் நிலைமைகள் வலுப்பெற்றிருக்கின்றன. தற்போது அமெரிக்காவினுடைய B-2 ரக விமானங்களும் ஈரானினுடைய அணு தளங்கள் மீதாக மிக மோசமான ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். எனினும் அந்த தாக்குதல் வெற்றிகரமாக அமையவில்லை என்பது தற்போது ஈரானுக்கு ஒரு ஆறுதலான செய்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல இந்த மொசாட் உளவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கான செயற்பாடுகளில் ஈரான் அரசு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதன்படி அண்மையில் கிட்டத்தட்ட 5க்கு மேற்பட்ட உளவாளிகள் இவ்வாறு சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது முக்கியமான விடயம். எனவே இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தும் துல்லியமாக இருப்பதற்கு காரணம் இந்த மொசாட் உளவாளிகளினுடைய வேலைதான் என்பது மறுக்க முடியாத நிதர்சனம்.
நிதர்சனமான உண்மை. எனவே இந்த காணொலி பிடித்திருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளை தாருங்கள். மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம். தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.